உங்களுக்கு தெரியுமோ ராஸ்பெரி ஒரு ரோஜா குடும்பத்தை சேர்ந்த பிளான்ட் தானா. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முதல்ல இந்த பழத்தை மெடிசின் தேவைக்காக யூஸ் பண்ண தொடங்கி இருக்கிறான். ராஸ்பெரி ஒரு பழம் இல்ல, கிட்டத்தட்ட 100 சின்ன சின்ன பழங்கள் சேர்ந்துதான் ஒரு பெரிய பழமா தெரியுது. இந்த பழத்தை ஏன் ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல எல்லா இடங்கள்லயும் பயிரிட முடியாம இருக்குதுண்டா, இந்த பழம் ஈரப்பதன் குறைவாகவும் குளிர் அதிகமாகவும் இருக்கிற பிரதேசங்கள்ல தான் நல்லா க்ரோ ஆகும். ஸ்ரீலங்கால நுரேலியா என்ற பிரதேசத்துல சில வேளைகள் இந்த பழங்களை பயிரிட்டு பாக்கணும்னு சொல்லப்படுது. ஆனா இது அவ்வளவா சக்சஸ் ஆகலையான்னு சொல்லப்படுது. இந்தியால குளிர் அதிகமா இருக்கிற பிரதேசங்கள்ல இது பயிரிடப்பட்டு வருகுதுன்னு சொல்லப்படுது. பூனைகளோட ஒவ்வொரு சிந்தனையும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்குது. தங்கள்ல ஒரு ஆக்கள் தான் மனிதர்கள் என்றும் தாங்கள் தான் இவளோட ஓனர் என்றும் தான் கேட்ஸ் நினைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லப்படுது. ஏதாவது எலியை வேட்டையாடி கொண்டு வந்து ஹியூமன்ஸ் கையில குடிக்கணும்டா இந்த மனிதனுக்கு ஹன் பண்ண தெரியலையென்று நினைச்சு குடிக்கணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தட்டி விட ட்ரை பண்ணினோம்டா மனிதர்களோட அட்டென்ஷனை பெறதுக்காகவும் அந்த மனிதர்கள் அதுக்காக கத்துறது, அதுக்காகவே ஓடுறதெல்லாம் இவைக்கு ஒரு ஃபன்னா இருக்கும்னு சொல்லப்படுது. இவ வாக் பண்ற ஸ்டைலும் இவைக்கு ஒரு யூனிக்கான விஷயம் தான். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பழமையான ஒரு கதை இருக்குது. ஏன்ஷியன் டைம்ல எவர்கிரீன் வகையை சேர்ந்த ட்ரீஸை வச்சு விண்டர் டைம்ல டார்க்கா இருக்கிறதால ஒரு நம்பிக்கைக்காக பாசிட்டிவிட்டியை கொண்டு வரதுக்காக இந்த ட்ரீஸை வைக்க தொடங்கி இருக்கிறான். 16வது நூற்றாண்டுல ஜெர்மனியில தான் ஆப்பிள்ஸ், நட்ஸ், கேண்டில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ண தொடங்கி இருக்கிறான். 1882ல தாமஸ் எடிசனோட ஃப்ரெண்டான எட்வர்ட் ஜோன்சன் என்றவர் தான் முதல்ல எலக்ட்ரிக் கிறிஸ்மஸ் லைட்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறார். 1848ல குயின் விக்டோரியாவோட ஃபேமிலி டெக்கரேட் பண்ணப்பட்ட ட்ரீக்கு முன்னால நிக்கிற மாதிரியான ஒரு வரைபடம் பாப்புலராக தொடங்கி இருக்குது. அதுக்கு பிறகுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயும் பாப்புலராக தொடங்கி இருக்குதாம். உலகத்தோட உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்டத்தட்ட 67 மீட்டர் வரைக்கும் இருந்திருக்காம். ரியலான கிறிஸ்மஸ் ட்ரீ உயர கிட்டத்தட்ட 7 இருந்து 12 வருஷம் வரைக்கும் எடுக்கும்னு சொல்லப்படுது. உலகத்தோட ஆர்டிபிஷியலான உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ இலங்கையில கொழும்புல 2016ஆம் ஆண்டு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நிறைய வகையான பனானாஸ ஆஸ்திரேலியால பார்க்க முடியாம இருக்குதுன்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த வாழைப்பழம் எங்கிருந்து எல்லா இடம் பரவி இருக்குன்றத சொல்றேன். கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியா, நியூ கினி மாதிரியான நாடுகள்ல தான் டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்திருக்குது. இந்த மாதிரியான நாடுகள்ல ஹாட் அதிகமாகவும் ஈரப்பதன் அதிகமாகவும் இருக்கிறதால எல்லா வகையான வாழைப்பழங்களும் ஈஸியா வளரக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. டொமஸ்டிகேட் பண்றதுக்கு முதல்ல இப்ப பாக்குற மாதிரியான வாழைப்பழங்களா இல்லாம சீட்ஸ் எல்லாம் பெருசாவும் ஹார்டாவும் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியால குயின்ஸ்லாந்து, நோர்தன் டெரிட்டரி மாதிரியான இடங்கள்ல ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரியான கிளைமேட் இருக்கிறதால இந்த பகுதிகளில் 95% கேவிண்டிஸ் சொல்லப்படுற பனானாவை பயிரிட்டு வருகிறான். அதை விட 1900ங்கள்ல வேற வகையான பனானாஸுக்கு பெனமா டிசீஸ் ஏற்பட்டதால விவசாயிகள் வேற வகையான வாழைப்பழங்களை பயிரிடுறதும் இல்ல. நீங்க மரத்துல வாழக்கூடிய கெங்கரு பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களோ? கெங்கரு கண்டாலே நாங்க மோஸ்ட்லி இவைய பற்றி தான் தெரிஞ்சு கொள்றது கூட. ஆனா மரத்துல வாழக்கூடிய கெங்கரு வகையும் இருக்கணும். இவ தான் ட்ரீ கெங்கரு. பல மில்லியன் வருஷத்துக்கு முதல்ல நிலத்துல வாழக்கூடிய கெங்கருல இருந்தா இவ எவால்வ் ஆகி இருக்கணும். ஆனா இவையால நிலத்துல ஆக்டிவா அவ்வளவா இருக்க முடியாது. இவ தங்களுடைய வாழ்க்கைய ரெயின் ஃபாரஸ்ட் பகுதியில வாழத்தான் அடாப்ட் ஆகி இருக்கணும். இவைக்கு 10 இருந்து 18 மீட்டர் உயரத்துல இருந்து குதிச்சா கூட எந்த ஹர்ட்டும் ஆகாதாம். இவையும் மார்சுபியல்ஸ்ல ஒரு வகை தான். ஆனா இவை இப்ப அழிஞ்சு போற நிலைமையில இருக்கணும். இவையோட டயட்ல இலைகள், பழங்கள், பூக்கள் தான் கூடவா இருக்கும். ஆனா இருந்துட்டு சின்ன சின்ன அனிமல்ஸையும் பிடிச்சு சாப்பிடுவினமா. உங்களுக்கு தெரியுமா, கியூட்டான அனிமல்ஸ்ல ஒரு ஆக்களாவும் சூப்பர் பவரை கொண்ட அனிமலாவும் ஒரு உயிரினம் ஆஸ்திரேலியால வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இவதான் வொம்பட். இவ குழி தோன்றதுல வெள்ளமை படைச்சாக்கள் என்று சொல்லப்படுது. இவ கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் குழி தோண்டிவினமா. இவையில மோஸ்டான மனிதர்களோட ஒப்பிடும் போது அந்த மனிதர்களை விட வேகமா ஓடவும் முடியுமா. ஏர்லி டைம்ல வொம்பட்ஸ் சின்னதா இல்லாம பெரிய சைஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். இவளோட பூப் சின்ன கியூப் வடிவில இருக்குமா. இது இவைக்கு டெரிட்டரிய மார்க் பண்ணவும் உதவுதாம். இவ கோலாக்கு சரியான க்ளோஸான ரிலேட்டிவ்ஸா. இவையும் மார்சுபியல்ஸ்ல ஒரு வகை தான். அதாவது தங்களோட குட்டிய வயிற்று பகுதியில இருக்கிற பவுச்சில வச்சுதான் வளர்ப்பினோம். தேனியலுக்கு பிடிச்ச பிளான்டா மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு நிறைய வகையில பயன்படுற ஒரு பிளான்ட் தான் லெவண்டர். மனிதர்கள் இப்ப இல்லாம ஏன்ஷியன் டைம்ல இருந்தே மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், உணவுப் பொருட்கள் செய்யறதுக்காக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழமையான பிளான்ட் என்று சொல்லப்படுது. லெவண்டர் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் டு வாஷ் என்று சொல்லப்படுது. 450க்கு மேலான வகை இருக்குது என்று சொல்லப்படுது. சரியான கிளைமேட்ல வாழ்ந்தால் 15 இருந்து 20 வருஷம் வரைக்கும் வாழுமா. மன அழுத்தத்தை குறிச்சு நல்லா நித்திர கொள்ள உதவுது என்று சொல்லப்படுது. லெவண்டர்ல என்னென்ன கலர் இருக்குதுன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. தேங்க்யூ, பை பை.